ஒரு நடிகனுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி செத்த மகனை போற்றாதது ஏன்? போற்றாதது ஏன்? நல்ல கண்ணி என்ற ஒரு மகன் பிறந்தான், இருந்தான், வாழ்ந்தான், ஒரு புனிதன் என்பதை நீ மறந்தான். எப்படிப்பட்ட இனம்? எப்படிப்பட்ட இனம்? கண்டவனுக்கெல்லாம் பாராட்டு விழா நடக்கிறதே, கொண்டாட்டங்கள் நடக்கிறதே. வெள்ளைக்காரன் பிடிச்சு சித்திரவதை செய்து மீசை முடியை ஒவ்வொரு முடியாக புடுங்கி சுருட்டால சுட்டு சித்திரவதை செய்தோட இந்த விடுதலை போராட்டத்தை விட்டு விலகி போக மாட்டேன் என்றது வீரமர இளைஞனை இந்த நாடு மறந்தது ஏன்? ஏன்? என்ன இன்னும் 10 வருஷம் கத்த விடுவியா? அதுக்கப்புறம் நான் செத்து பண்ண ஒரு மயிறு இருக்க மாட்டான் உனக்கு. உனக்குன்னு பேசுறதுக்கு ஒரு மயிறு இருக்க மாட்டான். நான் ஏதோ உயிர் இருக்கிறவங்க கத்துவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஸ்டாலின் கொடுப்ப, அப்புறம் அவர் மகன் உதயநிதி கொடுப்பா, அவர் மகன் இன்பநிதி கொடுப்ப. எங்களுக்கு என்ன மயத்த கொடுப்ப? எங்களுக்கு என்ன கொடுப்ப? தண்ணி கொடுப்பியா? கல்வி கொடுப்பியா? வேலை கொடுப்பியா? இல்ல மழையாவது காற்றையாவது எதையாவது வச்சுட்டு போவியா? என்ன வச்சுட்டு போவ? கடன் 20 லட்சம் கோடி 25 லட்சம் கோடி வச்சுட்டு போவ. வேற என்ன தருவா? எங்களுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுக என்ன மாற்று? ரெண்டும் ஒரே கட்சி, ஒரே இடத்தில் எப்படி திருவிடுது என்று பயிற்சி எடுத்தவர்கள். தனித்தனியா திருடுவான், கூடி பிரிச்சுக்குவான். இது கூட தெரியாதா? திமுகவில் இருக்க அமைச்சர் பட்டியல் எடுத்து படிச்சு பாரு. 11 பேர் அதிமுக அமைச்சர். 2 வெவ்வேறு கட்சி நினைச்சிட்டு நீ. இங்கேயும் சாராயம் வைப்பான், அங்கேயும் சாராயம் வைப்பான், இங்கேயும் கொலை பண்ணுவான், அங்கேயும் கொள்ளையடிப்பான், இங்கேயும் ஊழல் லஞ்சம், அங்கேயும் இங்கேயும் கையெழுத்து போட கமிஷன் கேட்பான், அங்கேயும் கையெழுத்து போட கமிஷன் கேட்பான். இதில் திருடன் என்னடா? பெரிய திருடன் சின்ன திருடன்? திருடன் திருடன் தான்டா. எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் பேசுறோம். கடைசியா ஒருத்தர்லாம் எனக்கு சொல்றாரு, நான் பரம்பரையா திமுகங்கிறாரு என்கிட்ட. என்னடா நீ ராஜராஜ சோழ பரம்பரை, இல்ல பாண்டிய நெடுஞ்சலம் பரம்பரை, இல்ல சேரன் செங்குட்டுவன் பரம்பரை? கேடு கட்டவை, கேடுபடி திருட்டு பரம்பரையில பெருமை மயிர் வேற. இது ஒரு நாடு, இது ஒரு நாடு. இலவசம் கொடுக்கிற, எங்கிருந்து கொடுக்கிறான்னு கேட்க ஒருத்தனுக்கு துணிவு இல்ல. என் ஆத்தாள் அப்படி கையெழுந்து வச்சிருக்காங்கடா. தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனமடா. மரணமா மானமா என்கிற போது மரணத்தை விட மானமே பெரிது என்று போராடி செத்தவன் பரம்பரைடா நீ. சத்தாண்டா நம் பாட்டன் தீரன் சின்னமலை. தான்மானத்தை இழந்து நான் என் தாய் நிலத்தை இழக்கிறத விட நான் தூக்குல தொங்கி சாகிறத பெருமையாக்குறதுன்னு செத்தவன்டா தீரன் சின்னமலை. அவன் ரத்தம் கொஞ்சம் கூட வாட ஓடல. பாட்டை மருதுபாண்டிய தூக்கல போடும்போது சொல்றானடா, என்னரும் தமிழகமே தாயகமே, நான் இல்லை என்றாலும் ஒரு தலைமுறை வரும் உன்னை மீக்க காக்கன்னு தூக்கல போய் தொங்கினான்டா. அவன் நினைச்சிருந்தா சரணடைஞ்சு வாழ்ந்திருக்கலாம்டா. ஏண்டா சண்டையிட்டு செத்தான்? அவன் முடிவன்றான்டா, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிது என்று. அவன் பரம்பரையில வந்துட்டு இப்படி இப்படி பதறா போனமடா. பீரங்கி குண்டுகளையும் துப்பாக்கி குண்டுகளையும் வெறும் வாளையும் வேலையும் வைத்து எதிர்த்து போரிட்ட மறவர் குலமாடா நம்ம. அந்த வீர பரம்பரையில வந்தமா நம்ம. சோரம் போய் திரியறமடா 1000 500க்கு பிச்சைக்காசு. அவ யாரா நமக்கு காசு போட? அவ யாரு? இடஒதுக்கீடு கொடுக்கு, இடஒதுக்கீடு. இவன் யாரா? அவன் உட்கார்ந்து இருக்கிறான நம்ம கொடுத்தது, நம்ம ஆத்தாப்பன் கொடுத்தது. இவன் யாரு கொடுக்கறதுக்கு? இந்த 1000 500 கொடுக்கவே யார்? எங்கிருந்து வருது? இதுல இழக்கிறத தவிர்க்க முடியாத மின் கட்டணத்தை உயர்த்தலையா? 3 முறை இந்த ஆட்சியில மின் கட்டணத்தை உயர்த்தலையா? சொத்து வரியை உயர்த்தலையா? வீட்டு வாடகை உயரலையா? எப்படி ஒரு இடத்தை வாங்கி பத்திரப்பதிவுக்கு நீ போக முடியுமா? 10 மடங்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்தலையா? அப்புறம் இந்த காசு உனக்கு தெரியுதுடா? யானை போறதை விட்டு நீ கொசு அடிச்சுக்கிட்டு மரியாதை இந்த நாட்டின் விடுதலை எப்படி போறா? அவன் யானையை திருடிட்டு கொசுவை கொடுத்துட்டு போறான் உனக்கு. என்னைக்கு இந்த விழிப்புணர்வு வரும்? என்னைக்கு புரிதல் வரும்? நீ ஓட்டு எனக்கு போட்டா போடு, போடலைனா போ, ஆனா புரிஞ்சு போடு. யாருக்கு போடணும் தெரிஞ்சு போடு, புரிஞ்சு போடு. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் தங்களுக்கான வரலாற்றை மீண்டும் எழுத துடிப்பவன் எவன்? இதை கவனித்து பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். வாக்குக்கு காசு தரமாட்டேன், பணத்துக்கு வாக்கு, நம் இனத்திற்கு தூக்கு என்று யார் பேசுவது? மக்களுக்கு சேவை செய்ய பணம் எதற்கு? அதற்கு வாக்குக்கு காசு? மகனை போற்றாதவர்களுக்கு
தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக சேவை செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தால் போதாதா?